the bell icon on YouTube and don't miss another update. முதலாம் உலகப் போராகட்டும், 2ஆம் உலகப் போராகட்டும், திட்டம் போட்டு எந்த நாடும் பயணிக்கல. அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள் பெருசா பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. பெருசா பத்தக்கூடிய விஷயத்த அணைக்கிறதுக்கு பதிலா தப்பிச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்த்தாங்க. அதுல வெற்றி அடைஞ்சு தப்பிச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்த்தாங்க. அணைக்க யாராலையும் முடியாது. காரணம் ஒவ்வொருத்தரோட ஈகோவும் விடாது. தனி மனிதனுக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கும். ஒவ்வொரு நாட்டோட ரத்தத்துக்கும் இருக்கும். அப்படியே பத்திக்கிட்டது தான் 2 உலக யுத்தமும். ஏறக்குறைய 3ஆம் உலக யுத்தம் வந்துரும் அப்படின்னு இந்த நாட்கள்ல சொல்றது இந்த தியரிய ஒட்டி தான். ஏன் அப்படின்னா, நிலைமை நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி, இல்ல அடுத்த ஒரு யுத்தம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தயாராகிறதே யுத்தத்தை கொண்டு வந்துரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி, அந்த விவகாரத்தை விட்டு யாராலும் தள்ளி நிக்க முடியல. இதான் அப்பயும் நடந்துச்சு, இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 3ஆம் உலக யுத்தம் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு கேட்டா, நல்ல பிரகாசமாவே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல ஜெர்மனி எந்த அளவு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மண்டே சப்போர்ட்னா டியூஸ்டே இல்லைன்றுவாங்க. திருப்பி ஃப்ரைடே வந்து தான் பேசுவாங்க. நடுவுல ஆப்சென்டே ஆயிருவாங்க. இந்த மாதிரி தான் பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பிரான்ஸை பொறுத்த வரையும் சமாதான பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்துல பேசவே இல்லை, எவனுமே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேறாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, பட்டியல்லே யார்ராப்பா கடைசி கம்மியா கொடுத்தா அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸா தான் இருக்கும். ஆனா அந்த பிரான்ஸ் தான் நான் நேரடியா வீரர்களை இறக்குவேன் அப்படின்னு சொன்னுச்சு. இப்ப அதே மாதிரி ஒரு நாள் ஆதரவு, அடுத்த நாள் எதிர்ப்பு, அதுக்கப்புறம் 4 நாள் ஆப்சென்ட் ஆகக்கூடிய அடுத்த பிராந்திய வல்லரசு ஜெர்மனி தான் இப்ப அடுத்த விஷயத்துக்கு அச்சாரம் போடுது. பிரான்ஸ் எப்படி ஆட்களை இறக்குவேன் அப்படின்னு கொளுத்தி போட்டாங்களோ, ஜெர்மனி இப்ப நிரந்தரமா, அதாவது லித்வேனியால நிரந்தரமா ஒரு 5000 பேரை நான் உட்கார வைக்கிறேன் என்னோட இராணுவத்தை. எதுக்குப்பா அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு தாக்குதல் வந்தா லித்வேனியாவை காப்பாத்த போதாமா. 5000 பேரை வச்சா முதல் செட்டு, அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா ஏறும் அப்படிங்கிற மாதிரிதான். நேட்டோவை தொடணும் அப்படின்னு ரஷ்யா நினைச்சிட வேணாம். நேட்டோவை தொட்டுட்டா ரஷ்யா கெட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப ஏறக்குறைய பஞ்ச் டைலாக்கோட சாராம்சத்தோட தான் அவர்களோட செயல்கள் பூரா இருக்கு. லித்துவேனியால நிரந்தரமா உட்கார வைக்கிறாங்க. ஒரு நாடு இன்னொரு நாட்டுல கொண்டு போய் பேஸ் போட்டு ஆட்களை உட்கார வைக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா, ஜெர்மனி ரஷ்யா பக்கத்துல போறது ரொம்ப பெரிய விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, முதலாம் உலக போர்லையும் பெரிய இழப்பை சந்திச்சது ஜெர்மனி. 2வது உலக போர்லையும் பெரிய இழப்பை சந்திச்சது ஜெர்மனி. அதுக்கப்புறம் ரொம்ப அமைதியான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான். ஏறக்குறைய முதலாம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அமைதியான வாழ்க்கை தான். 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைதியான வாழ்க்கை தான். ஆனா ஜெர்மனில அந்த பிசினஸ் ரத்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த போருக்கான ரத்தமும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு மாட்டுக்கு. காரணம், இப்ப 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மனி வீரர்கள் வெளியில இந்த மாதிரி கொண்டு போய் உட்கார வச்சதே கிடையாது. இப்ப உட்கார வைக்கிறார்கள் அப்படின்னா, ஏறக்குறைய நாளைக்கு இல்லாட்டி 10 வருஷத்துல ஏதோ ஒண்ணு வருது, அதுல நம்ம தாக்குதலை தொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தயார் நிலைக்கு ஜெர்மனி போயிருக்கு. ரஷ்யாவும் அதே தான் சொல்லுது. ஜெர்மனி விஷப்பரீட்சையில இறங்கிருச்சு. இதோட பலனை அனுபவிக்க போது ஜெர்மனி அந்த பலன் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சதோட ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம், முதலாம் உலக யுத்தத்திலையும் சிதறுச்சு, 2ஆம் உலக யுத்தத்திலையும் சிதறினாங்க. அதுல ஜெர்மனியே 2ஆ உடைஞ்சிச்சு. இன்னும் சொல்ல போனா கலிங்கன் கிராண்டே கையை விட்டு போச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜெர்மனி சந்திச்சுச்சு. இதெல்லாம் ட்ரெய்லர் மாதிரி இருக்கும்டா, மெயின் பிக்சர் பயங்கரமா இருக்குங்கிற மாதிரி ரஷ்யா ஜெர்மனியை மிரட்டி இருக்கு. இது மட்டுமே 3ஆம் உலக யுத்தத்தை கொண்டு வந்துருமா அப்படின்னு கேட்டா, அந்த பக்கம் 2ஆம் உலக யுத்தத்துல இன்னமும் கணிசமா சேதாரம் சந்திச்ச நாடு எது அப்படின்னா, அதாவது இதுவரையும் அப்படி ஒரு இழப்பை எந்த நாடும் சந்திச்சது இல்லை, இனிமேல் சந்திக்குமா அப்படிங்கிறது தெரியல. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது ஜப்பான் தான். 2 அணுகுண்டுகளை வாங்குச்சு. அந்த யுத்தத்தும் அதோட முடிஞ்சிச்சு. அந்த ஜப்பான்ல இப்ப அமெரிக்கா கொண்டு போய் ஆட்களை இறக்குது, இராணுவத்தை இறக்குது. இதுக்கும் ரஷ்யா கண்டனம் தெரிவிக்குது. அதாவது நேரடியா எங்க பக்கத்துல வந்து அமெரிக்க இராணுவம் இறங்கி நிக்குது. அந்த அமெரிக்க இராணுவம் எதுக்காக வந்து இறங்கி நிக்குது, எவ்வளவு தூரம் அவர்களால தாக்கு பிடிக்க முடியும், அதாவது ஒரு முழு யுத்தமா இல்ல சும்மா வம்பிழுக்கிறதா, எவ்வளவு ஏற்பாடோட வந்து இறங்குறார்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு நொடிக்கு நொடி அப்டேட் வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு நாங்களும் தயார் நிலையில இருக்கோம். ஜப்பான் தான் சிதற போகுது. ஜப்பானை பொறுத்த வரையும் சண்டை உன்ன இருக்கு தம்பி, நம்ம 2 பேருக்குள்ள
தீவுகள் சம்பந்தமா எந்த ஒரு ஒப்பந்தமும் இன்னும் போடல. சண்டை நிறுத்தம்ங்கிற ஒப்பந்தமே இல்ல. தெரியுமா உனக்கு? அப்படின்னு சொல்லி மீண்டும் 2ஆம் உலகப் போரை காட்டி ஜப்பானை மிரட்டி இருக்கார்கள். இந்த 2 தூசியையும் தட்டி விட்டது அன்னை அமெரிக்கா தான். ஆனா 2 தூசியிலையும் இப்ப பத்தி எரியறது என்னமோ, ஒரு பக்கம் ஜெர்மனி, ஒரு பக்கம் ஜப்பான். 2 பயலுகளுமே 2ஆம் உலக யுத்தத்துல வெவ்வேறு காலகட்டத்துல கதாநாயகன் தான். கடைசியில ஜீரோவானதும் இந்த 2 பயலுகளும் தான். அதுக்கப்புறம் பெரிய அளவுல பேச்சு மூச்சே இல்லாம வெறும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போனதும் இந்த 2 பயலுகளும் தான். இப்ப இந்த 2 பயலுகளும் தான் சின்ன தீப்பொறி கூட ஒரு யுத்தமா மாத்தக்கூடிய சூழ்நிலையில உலகம் பயணிக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லா நாட்டுக்கும் தெரியும். எந்த மூலையில பத்திக்குமோ அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் கூடுதல் உஷாரா தான் இருக்காங்க. ஓரளவுக்கு பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கணும். சின்ன சண்டைய பெருசாக்கிற கூடாதுன்னுலாம் யோசிக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்கு. ஏறக்குறைய எல்லா நாடுமே யோசிக்குது. அதையும் மீறி ஜெர்மனும், ஜப்பானும் இந்த வேலைய பாக்குது. ரஷ்யா பதிலுக்கு விட்டுட்டு விலகாம, உக்ரைன் யுத்தத்த ஏறக்குறைய 3 வருடம் சந்திக்கக்கூடிய ரஷ்யா விலகாம அடிக்கிறதுக்கு தயாராயிருச்சு அப்புட்ன்னா, ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய 3ஆம் உலக யுத்தம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பிரகாசமா இருக்கு. ஆனா, எந்த நாடு சிக்கி சின்னாபின்னமாக போகுதுங்கிறது தெரியல. மேபி நாங்களே இருந்துக்கிறோம் அப்படின்னு ஜெர்மனும், ஜப்பானும் முடிவு பண்ணிருச்சோ என்னமோ!